ரொட்டேரியன் சண்முகசுந்தரம். இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது ஒரு ஸ்கூல் குழந்தைகள்லாம் கிளாஸ் நேரத்தில் உட்காந்து ஒரு இன்ட்ராக்டிவ் பேனல், அதாவது டிஜிட்டல் போர்டு அடிப்பாங்க. அதாவது இந்த பேனல் வந்து யார் கொடுத்துருப்பாங்கன்னா, கவர்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு ப்ரைமரி ஸ்கூலுக்கும் ஒரு ஸ்கூலுக்கு 2 போர்டு 3 போர்டு கொடுக்காங்க. அந்த போர்டு கிட்டத்தட்ட 70,000லேருந்து 1,00,000 வரை இருக்கும். அந்த போர்டு கொடுத்து அந்த போர்டு மூலம் இந்த குழந்தைகள் ஈஸியாக கற்றுக்கிறதுக்காக இந்த போர்டு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம எப்போவுமே விசுவலைசேஷன் வந்து குழந்தைகளுக்கு ஒரு ஈஸியாக புரியறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அவங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு நயகரா டேம் அப்படி காமிச்சாங்கன்னா அந்த டேம் அப்படியே அந்த இடத்துலையே காமிப்பாங்க. ஒரு ஃபோட்டோ சிந்தசிஸ் நடக்குன்னா அதை அப்படியே காமிப்பாங்க. பிள்ளைகள் ஈஸியாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக கவர்மெண்டால் கொடுக்கப்பட்டுள்ள பேனல் தான் இன்டராக்டிவ் பேனல், அதாவது டிஜிட்டல் போர்டு அப்படிம்பாங்க. இதில் இன்றைக்கி என்ன பார்த்துருக்காருன்னா, நம்மளுடைய சிஎம் வந்து கரூருக்கு வந்து ஒரு மக்களோட ஒரு சந்திப்பு நடத்தியிருக்காரு. அது ஒரு பாட்டு போட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது டிவிலெலாம் ஃபோக்கஸ் பண்ணுறக்கூடிய ஒரு சின்ன ப்ரோக்ராம், வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து அவர் விஜய் சார் என்ன சொல்கிறாருன்னா, மக்களுக்கு வந்து அவர் கிட்டத்தட்ட அது ஒரு அரசியல் மீட்டிங் மாதிரி அது போய்கிட்டு இருக்குது. அது ஒன்றும் இல்லை, அதுக்குள்ளே நம்ம உள்ளே போக வேண்டாம். அவர் வந்து அரசு, அதாவது அந்த கரூர் இன்சிடெண்ட்டில் 41 பேர் இறந்துருக்காங்க. அதில் 32 பேருக்கு ஒரு அரசு வேலை தருவதாக ஒரு பேச்சு நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்காக சிஎம் சார் வந்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அது அந்த நியூஸ் எனக்கு பெரிய அளவில் என்னன்னு தெரியல. நீ வேலை கொடுத்துட்டாங்களா, வேலை கொடுக்கலையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இதிலே ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இருக்குது. ஏன்னா இவங்க இந்த மக்கள், அதாவது இந்த இறந்து போனவங்க எல்லாருமே ஒரு கட்சி கூட்டத்துக்கு, ஒரு நடிகர்களுடைய ஒரு கூட்டத்துக்கு வந்த ஆட்கள். ஆனால் இவங்களுக்கு எப்படி ஒரு அரசு வேலை கொடுக்க முடியும் அப்படின்னு மக்களுடைய நிறைய பேர் பேசுகிறாங்க. ஏற்கனவே தாவேகா ஆட்சியில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதை நான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக லஞ்சங்கள் குறையுது, அரசில் வேலை நடக்கு, எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும்போது இது வந்து ஒரு சின்ன கரும்புள்ளியாக ஆயிருமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னால் கரூர் இன்சிடெண்ட்டில் அவங்க இறந்த போதே தாவேகா வந்து அவங்களுக்கு வேண்டிய நிதி உதவி கொடுத்தாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் நிதி உதவி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தாவேகா வந்து அவங்கள தத்து எடுத்துட்டாங்க. தாவேகா கட்சி வந்து அவங்களுக்கு எவ்வளவு நாளும் செய்யலாம். ஆனால் அரசு வேலை கொடுக்கறது வந்து ஒரு ஏற்புடையதாக எனக்கு இப்போ தெரியலை. அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் ஜீரணிக்க முடியாமல் இருக்கும்போது இப்போ பார்த்தாங்கன்னா ஒரு பிரைமரி ஸ்கூலில் இந்த ப்ரோக்ராமை போட்டுக்கிட்டு பிள்ளைகள் பூரா உட்காந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு மிக அபத்தமாக இருக்குது. அதாவது நம்ம ராஜ்மோகன் சார், எஜுகேஷன் மினிஸ்டர், அவர் வந்து சொல்லுதார், வேறு நிகழ்ச்சிகள்லாம் போடக்கூடாது, அது மற்ற கட்சிக்காரங்களோ இதில் ஒரு படிப்பு மட்டும்தான் இருக்கணும், இது வந்து கல்விக்கூடங்கள் வந்து படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இது போடுறது ஏற்புடையதே இல்லை. இது சிஎம் சார் வந்து ஒரு டேமை திறந்து வைக்காங்க, இல்லை ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் செய்தாங்க அப்படிங்கிற ஒரு இன்சிடெண்ட்டு, அதனால் பிள்ளைகளுக்கு தேவையான விஷயத்தை போடலாம். இது தேவையில்லாத விஷயம்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும்போது தாவேகா மீது உள்ள மக்கள் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். கண்டிப்பாக இவங்க தாவேகா அரசு இதில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்காத மாதிரி பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.